சுற்றுலா பயணிகளின் பேரன்பு பெற்ற பெசன்ட் நகர் கடற்கரை தற்போது கழிவுகளால் தனது மேன்மையை இழந்துள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் தலைநகராக திகழும் சென்னை அதன் அழகிய கடற்கரைகளுக்காக உலக புகழ் பெற்றது. அந்த வகையில் மெரினா கடற்கரைக்கு அடுத்தபடியாக மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ள கடற்கரை பெசன்ட் நகர் கடற்கரை. சென்னை மெரினா கடற்கரையை விட பெசன்ட் நகர் கடற்கரையில் சாலை மிக அருகில் உள்ளது. இதனால் பெசன்ட் நகர் கடற்கரையில் மிகுந்த விருப்பத்துடன் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். மிகுந்த இயற்கை அழகையும் அமைதியான சூழலையும் கொண்ட இந்த கடற்கரை இப்போது அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மக்கள் அதிகம் வருவதால் ஏற்படும் கழிவுகளை சரியாக நிர்வகிக்காததால் கடற்கரை முழுவதும் குப்பைகள், பிளாஸ்டிக் மூடிகள், மது பாட்டில்கள் என சிதறி கிடக்கின்றன. பீச் கிளீன் பண்ணுறாங்க, சுத்தமாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு வேலையும் ஃபுல்ஃபில்லாக பண்ண மாட்டாங்க. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னு வச்ச கதையை பாதி க்ளீன் பண்ணுறாங்க, பாதி எடுக்க மாட்டாங்க. அது பீச்சில் எப்படிங்க குடிக்கிற பாட்டிலாம் எப்படிங்க பீச்சில் வரும்? அதெல்லாம் அவங்க ஒழுங்கான முறையில் ஒன்று டஸ்ட்பின் வச்சுருக்கணும். இல்லை என்ன டஸ்ட்பின் வச்சாலும் காலையில் மார்னிங்கில் யூஸ்வலாக க்ளீன் பண்ணுறது யூஸ்வலு. வர ஃபஸ்ட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணாங்க. இப்போலாம் யாரும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதில்ல. பீச் அந்த ட்ராக் அது வருவாருங்க, அந்த டிராக்டர் சுத்தம் பண்ணுறது மட்டும்தான். அதுவும் எப்படி, அதுவும் வெயிட்டாக இருக்க பொருள்லாம் எடுத்துவோம். அந்த பச்சி கடை அந்த சின்ன சின்ன குப்பையெல்லாம் அப்படியே விட்டுரும். பாட்டிலெலாம் மண்ணுக்குள்ள அமைக்கிடும். செய்கிறது கொஞ்சம் திருப்தியாக செஞ்சு கொடுங்க. க்ளீன் பண்ணுறீங்க. ஜிம்னாஸ்டிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட நிறைய பசங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் போட்டுகிற குச்சி இருக்குது. அதுக்கு உள்ளங்காலில் குத்துறது, கையில் குத்துறது எவ்வளோ ஆயிருக்கு. எனக்கு நிறைய வாட்டி ஆயிருக்குங்க. மேலும் இந்த கடற்கரை தினமும் அதிகாலை 5 மணி முதல் மக்கள் வரத் தொடங்குகிறார்கள். ஆனால் தூய்மை பணி காலை 10 மணிக்கு பின்னரே துவங்கப்படுவதால் அதிகாலையிலேயே வருபவர்கள் அந்த அழுக்கு சூழலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். என்னோட பேர் சந்திரசேகரன். நான் டெய்லி காலையில் வாக்கிங் இந்த பக்கம் தான் பீச்சுக்கு தான் வருவேன். கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் நல்லா தான் இருக்குது. நான் க்ளீனிங் ப்ராசஸ் குறை சொல்ல மாட்டேன். பட் க்ளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 8 மணிக்கு முன்னாடியே ஆரம்பித்து பண்ணாங்கன்னா, மெயின் என்ட்ரன்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயின் என்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மோரோவர் என்னென்னா, நிறைய பேர் பீச்சுக்கு வரவங்க ஏர்லி மார்னிங் தான் வர்றாங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்க இப்போ பெசன்ட் நகர் பீச் பார்க்கணும், மெரினா பீச் பார்க்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு பாயிண்ட்டாகவே வராங்க. வர்றப்போ என்ன ஆகுதுன்னா, பீச்சுக்கு ஃபாரினர்ஸு இல்லை நார்த் இந்தியன்ஸ்லாம் வரப்போ இன்னும் இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம க்ளீன் பண்ணுறோம், க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதில்ல. க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டிலேவாக ஆரம்பிக்கிறோம். இன்னொரு விஷயம், காலையில் இப்போ வர்ற அந்த சுற்றுலா பயணிகளும் 10 மணிக்கு மேலே வந்தாங்கன்னா அவங்களே பிரமிப்பாங்க. அவ்வளோ நீட்டாக இருக்கும் பீச். 10 மணிக்கு மேலே பீச் நல்லா சுத்தமாக இருக்கும். அது ஏன்னா ப்ராசஸில் டிலே ஆகிறதுனால. மற்றபடி என்ட்ரன்ஸில் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அது டெக்னிக்கலாக தெரில ஆக்சுவலாக எதனால் வண்டி என்ட்ரன்ஸில் போக முடியல அப்படிங்கிறது. அதே மாதிரி நைட்டு 11 மணிக்கு மேலே பீச் பிளாக், யாருமே உள்ளே வரதில்லை. ஏர்லி மார்னிங் ஆஃபீஸில் ஒர்க் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வர்றாங்கல்ல, அவங்க தான் நிறைய குப்பை போடுறது. வேற ஒரு நைட்டு இருக்கிற கடைகளில் கடை ஆளுங்களே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி சோளக்கரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டிங்கன்னா அங்கேயே போட்டுருங்க, வேறு எங்கேயும் போடாதீங்கன்னு சொல்லி அங்கேயே டஸ்ட்பினில் வாங்கி போடுறாங்க. மக்கள் அங்கேயே வாங்கிட்டு என்ட்ரன்ஸ் சாப்பிட்றவங்களோ, இந்த கடைகளில் சாப்பாடை வாங்கிட்டு அப்படியே போட்டு போகிறது அந்த குப்பைகள். இது மட்டுமல்ல, இரவு 10 மணிக்கு மேல் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாத பகுதியான இந்த கடற்கரையில் சில குடி ஆசாமிகள் அதிகாலை வேளையில் புகுந்து மது அருந்தி பாட்டில்களை விட்டுச் செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பார்த்தா இந்த இடத்துல இவ்வளோ குப்பையாக இருக்குது. மெரினா கட்டு நிறைய இங்கடா வராங்க. நீங்கள் கொடி டைமில் எப்போ வந்தாலுமே சரி, அப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் இந்த பீச்செல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி, காலைல வாக்கிங்லாம் நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் பீச்சை மட்டும் க்ளீன் பண்ணி குப்பை இல்லாமல் கொஞ்சம் நல்லா வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இந்நிலையில் இது தொடர்பாக ஒரு தூய்மை பணியாளரும் தனது வேதனையை பகிர்ந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பெசன்ட் நகர் கடற்கரையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த காவல்துறையும் மாநகராட்சி நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் வலியுறுத்தல். மேலும் அதிகாலை நேரத்தில் காவல் வலையை விரிவுபடுத்த வேண்டும், தூய்மை பணியாளர்களின் பணி நேரத்தை அதிகாலை 4:30 அல்லது 5 மணிக்கு மாற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களிடையே சுகாதார பழக்க வழக்கங்களை விழிப்புணர்வூட்ட வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. 10 மணி மேலே ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ட்ரன்ஸ் தான். அப்போ கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் போடுங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு இது பார்க்குறோம், அதுக்கப்புறம் அது மவுத் விட்டுருவோம். ஏன்னா இப்போ இது க்ளீன் பண்ணாங்கன்னா அங்கேருந்து என்ட்ரன்ஸ் சிஎம் வராரு, எல்லாரும் பெரிய ஆள் எல்லாரும் அது ஒரு ஃபோட்டோ எடுத்து கம்ப்ளைண்ட் போடுறாங்க, எனக்கு இந்த இடம் சுத்தமாக இல்லை, க்ளீன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நாங்கள் 6 மணிக்கு தண்ணிக்கு வந்துடும். 6 மணி அங்கேருந்து கிளம்புனா ஷார்ப்பாக 6:30க்கு கரெக்டாக வந்துடும். 6 7 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக அந்த டைமுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகிடும். 8 ஹவர் இருப்போம் நாங்கள். மதியம் 2 மணி வரைக்கும். மண்டே என்ன பார்த்தீங்கன்னா அதிகமாக குப்பை இருந்துச்சுன்னா நாங்கள் 3 மணிக்கு தான் கிளம்புவோம். எக்ஸ்ட்ராவே 1 ஹவர் நாங்கள் செஞ்சுட்டு போகிறது. எக்ஸ்ட்ரா எங்களுக்கு எதுவும் கிடைக்க போகுது. சரி, வர ஆளுங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகிறது தான் எங்கள் வேலை, அவ்வளோதான். புரியுங்களா? அவங்க சொல்கிற நியாயமான விஷயம். காலையில் வராங்க, வாக்கிங் போகிறாங்க, இது பண்ணுறாங்க சொல்லிட்டு ஓகே ரைட்டு. நாங்கள் மத்தியானம் தான் போக சொல்ல தான் நாங்கள் க்ளீன் பண்ணுறது. முதல்ல என்ட்ரன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்டில் மவுத்தில் வரும். மக்கள் குறை அப்போ என்னன்னா நைட்டு நாங்கள் 2 மணிக்கு வரணும், இல்லைன்னா டபுள் ஷிஃப்ட்டு போடணும். நைட்டு 10 மணிக்கு யாரும் வர மாட்டாங்க. மார்னிங் வராங்கன்னா ஓகே ரைட்னா. அப்போ 10 மணிக்கு நாங்கள் காலையில் ஓட்டோன்னா எப்படி நாங்கள் ஓட்டுறது? காலையில் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க, ஜனங்க எல்லாம் உட்காந்து. அவங்களும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ 6 நஷ்டம் போனோம்னா ஏஞ்சிங்க போனால் அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல. அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக போடுவாங்க அவங்க. இவங்க ஒரு டிராக்டர் ஓட்டுறாங்க, வேகமாக ஓட்டுறாங்க, குப்பை இது பண்ணுறாங்க, ஹார்ன் அடிக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணோம், டைம் வேஸ்ட். இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ரிட்டையர் ஆன கமிஷனர் ஒருத்தர் இங்கே இருக்காங்க. 8 மணிக்கு மேலே தான் டிராக்டரை ஓட்டணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாக்கிங் போனால் எங்கள் சண்டை போடுவாங்க. 8 மணிக்கு மேலே தானே அவங்களை அலௌட் பண்ணியிருக்காங்க ஓட்டுறதுக்கு. காலையில் நீங்கள் சொல்கிற ரைட்டு இந்த என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு எங்களை அவங்களுக்கு திட்டுவாங்க. ரவுண்ட்ஸில் வருவாங்க. ரவுண்ட்ஸ் வந்தாங்கன்னா, ஆமாம், ரவுண்ட்ஸில் எல்லாருமே வருவாங்க. வந்தால் ரவுண்ட்ஸில் வந்தாங்கன்னா என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, போடுறாங்களே இல்லையானே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மவுத்து போடுவோம். சென்னையின் 2வது பிரசித்தி பெற்ற கடற்கரையான பெசன்ட் நகர், அதன் பெயரை பாதுகாக்க இப்போது ஒரு தீவிர செயல் தேவைப்படுகிறது. நகரத்தின் பெருமைக்கு களங்கமாக மாறாதிருக்க இப்போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள்தான் தீர்வாக இருக்கும். சென்னை மெரினா கடற்கரை அடுத்தபடியாக இந்த பெசன்ட் நகர் கடற்கரையானது முக்கிய கடற்கரையாக திகழ்ந்து வருகிறது. மேலும் இந்த கடற்கரைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் அலையை ரசிக்க வரக்கூடிய தருணத்தில் அவர்கள் ஒரு பெரும் துன்பத்தை தான் சந்தித்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த கடற்கரை முழுவதும் குப்பை கழிவுகளும் மற்றும் குறிப்பாக மது பாட்டுகள் இந்த கடற்கரை முழுவதும் சிதறி கிடைக்கிறது. குறிப்பாக 11 மணிக்கு மேலே சில குடிமகன் ஆசாமிகள் இந்த பகுதியை முழுவதும் மது பாட்டுகளை விட்டு விடுவதால் இங்கே வரக்கூடிய பொதுமக்கள் ஒரு முகம் சுளிப்போடு தான் அந்த கடல் அலையை ரசித்து செல்லும் காட்சியானது தற்பொழுது இந்த பெசன்ட் நகர் கடற்கரையில் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக காவல்துறை கருத்தில் கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு இந்த பகுதியில் வரக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.